Hi friends, welcome back to our channel. இந்த வீடியோல என்ன பார்க்க போறீங்க அப்படினு பாத்தீங்கன்னா பிகினர்ஸ் கூட இருந்தாலும் பெர்ஃபெக்ட்டா இப்படி வந்து ஒரு ப்ளவுஸ் கட் பண்றது. அதாவது நிறைய பேருக்கு என்ன ப்ராப்ளம் வரும்னு கேட்டிங்கன்னா அந்த ஷோல்டர் ஃபால் ஆகிறது, இந்த ஸ்லீவ்ல சுருக்க வரது, ஃப்ரண்ட் கப் வந்து கரெக்ட்டா மேட்ச் ஆகாம இருக்குது, ஃப்ரண்ட் கப் வந்து சைஸ் வந்து சின்னதாயிரது, இல்ல சைஸ் வந்து லூஸ் விழுந்துறது. இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம் இருக்கும். ஒரு அளவு ப்ளவுஸ் வச்சு கரெக்ட்டான அளவு ப்ளவுஸ் வச்சு எப்படி மெஷர்மென்ட் எடுத்தா நீங்க வந்து கரெக்ட்டான ஒரு ப்ளவுஸ் அப்படியே அளவு ப்ளவுஸ்ல இருக்க மாதிரி உங்களால பெர்ஃபெக்ட்டா ஒரு ப்ளவுஸ் வந்து கொண்டுட்டு வர முடியும்ன்றத பத்தி தான் டீடைலா இந்த வீடியோல எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். கண்டிப்பா பிகினர்ஸா இருந்தாலும் சரி, இல்லை எனக்கு நல்லா தைக்க தெரியும் ஏதோ ஒரு பிரச்சனை இருந்துகிட்டே இருக்குது அப்படின்றவங்களுக்கு வந்து கண்டிப்பாக அந்த வீடியோ வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல் வீடியோ பாருங்கள். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம். இது வந்து ஒரு லைனிங் ப்ளவுஸ் தான் நான் எடுத்திருக்கேன். இப்போ நம்ம கட்டிங் பண்ண போகிறதும் சரி, ஸ்டிச் பண்ண சரி ஒரு லைனிங் ப்ளவுஸ் தான், பூனம் ப்ளவுஸ் தான் நம்ம வந்து கட்டிங் பண்ண போகிறோம். இப்போ வந்து 1 மீட்டர் வந்து லைனிங் கிளாத் எடுத்திருக்கேன். லைனிங் கிளாத் வந்து டபுளாக ஃபோல்ட் பண்ணி கொடுத்துருப்பாங்க. நம்ம கடையில் வாங்கும்போது எப்படி கொடுத்துருப்பாங்க, டபுளாக ஃபோல்ட் பண்ணி கொடுத்துருப்பாங்க. அதே மெத்தட் தான் நீங்கள் அப்படியே போட்டுக்கோங்க. பட் ஃபோல்டிங் சைடு வந்து உங்கள் சைடு இருக்க மாதிரியும், ஓப்பன் சைடு வந்து உங்களுக்கு ஆப்போசிட் சைடு இருக்க மாதிரியும் நீங்கள் பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? இப்போ நம்ம போட்டதுக்கப்புறம் கீழே வந்து எப்போவுமே ராயேஜ் பாயிண்ட் இருக்கும். நம்ம கடையில் கட் பண்ணி கொடுக்குறப்ப வந்து கரெக்டாக கட் பண்ணி கொடுக்க மாட்டாங்க, கொஞ்சம் ஏற்றி இறக்கமாக கட் பண்ணி கொடுப்பாங்க. அதனால் வந்து நம்மளுக்கு தேவையான அளவு கரெக்டாக மேட்ச் பண்ணுற மாதிரி கரெக்டாக வந்து நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ நான் நேராக வந்து மார்க் பண்ணிக்கிட்டேன். மார்க் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கேல் அளவுக்கு கீழே மடிச்சடிக்கிறதுக்காண்டி கிளாத் விட்டுறேன். இது லைனிங் ப்ளவுஸ்னால வந்து நான் இந்த அளவுக்கு விடுறேன். சப்போஸ் உங்களுக்கு நார்மல் ப்ளவுஸ்னால் இதை விட கொஞ்சம் ஒரு 1/2 இன்ச் மேலே ஏற்றி மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணதுக்கப்புறம் ப்ளவுஸோட பேக் பார்ட் இருக்குது பார்த்தீங்களா, அந்த பேக் பார்ட் எடுத்துக்கோங்க. பேக் பார்ட்டோட இந்த ஷோல்டர் சென்டர்லேருந்து இந்த கீழ் டாட் பிடிச்சிருப்பாங்க பார்த்தீங்களா, அது வரைக்கும் நல்லா இழுத்து பிடிச்சிட்டு நல்லா இந்த 2வது கோடு வரைஞ்சோம் பார்த்தீங்களா, அந்த கோட்லேருந்து மேலே வரைக்கும் நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. அதாவது ஷோல்டர் ஜாயிண்ட் எங்கே இருக்கோ அந்த இடத்துல மார்க் பண்ணிவிட்டு மேலே பிடிச்சு தைக்கிறதுக்காண்டி ஒரு 1/2 இன்ச், நீங்கள் 1/4 இன்ச் பிடிச்சி தைச்சாலும் 1/4 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க. 1/2 இன்ச் நான் பிடிச்சி தைப்பேன் அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் 1/2 இன்ச் கூட மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணதுக்கப்புறம் பேக் பார்ட்டோட இடுப்பு பகுதி மட்டும் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இந்த மாதிரி நான் போட்டிருக்கேன் பார்த்தீங்களா, 2ஆக மடித்து போட்டிருக்கேன் பார்த்தீங்களா, அதே மாதிரி 2ஆக மடித்து போட்டுக்கோங்க. போட்டதுக்கப்புறம் இந்த கார்னர் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஓரமும் ஈக்குவலாக வர மாதிரி வச்சுட்டு இடுப்பு பகுதியை மார்க் பண்ணிக்கோங்க. கரெக்டான ஒரிஜினல் அளவில் என்ன டாட் எந்த இடத்துல வந்து ஸ்டிச்சிங் பண்ணியிருக்கோமோ அந்த இடத்துல ஒரு மார்க்கிங் பண்ணிவிட்டு டாட் பிடிக்கிறதுக்காண்டி ஒரு 1 இன்ச் எக்ஸ்ட்ரா மார்க் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 1.5 இன்ச் வந்து உள்பக்கம் துணி விடுவோம் பார்த்திங்களா, அதுக்காண்டி 1.5 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா வந்து இந்த இடுப்பு பக்கம், இந்த ஆம்கோலும் ஸ்லீவும் ஜாயிண்ட் ஆகிற இடமும் இந்த இடுப்பு பகுதியும் எடுத்துகிட்டு இந்த 2வது டாட், அதாவது டாட் பிடிக்கிறதுக்காண்டி விட்டோம் பார்த்திங்களா, அந்த அளவுலேருந்து கரெக்டாக நீங்கள் வைக்கணும். வச்சுட்டு நீங்கள் ஆம்கோலோட உயரத்தை மார்க் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இது கொஞ்சம் சிம்பிள் ஈஸி மெத்தடாக இருக்கும். அவங்களோட உயரத்தை மார்க் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா வந்து அதாவது பிடிச்சு தைக்கிறதுக்காண்டி ஒரு 1/4 இன்ச்சை வந்து நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. நான் ஏன் இந்த இடத்துலேருந்து வச்சேன்னு ஒரு டவுட் இருக்கும் உங்களுக்கு. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து நம்ம இந்த இடத்துலேருந்து வச்சோம் அப்படின்னா வந்து இப்போ நம்ம டாட் பிடிச்சிட்டோன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நான் டாட் இப்படி பிடிச்சிட்றேன், அப்போ இந்த கிளாத் ஃபுல்லாக நம்ம இதுக்குள்ளே உள்ளடங்கி போயிடும். அப்போ இதில் வந்து நம்மளுக்கு கரெக்டான அளவு வரும். அதனால் நீங்கள் எப்போவுமே அளவு வைக்கிறீங்க அப்படின்ற பட்சத்தில் அப்படின்னா வந்து நீங்கள் இந்த இடத்துலேருந்து 2வது டாட்க்கு விட்டு போக பார்த்தீங்களா, அந்த அளவுலேருந்து நீங்கள் ஆம்கோல் மார்க்கிங் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இப்போ ப்ளவுஸ் வந்து 4ஆக ஃபோல்ட் பண்ணி போட்டுக்கிறேன். இப்போ நம்ம ஷோல்டரும் கழுத்தோட அகலமும் மார்க் பண்ண போகிறோம். சில பேர் அப்படியே வச்சு மார்க் பண்ணுவாங்க, நீங்கள் அப்படியே வச்சு கூட மார்க் பண்ணலாம். பட் இந்த மெத்தடில் மார்க் பண்ணப்போ உங்களுக்கு டீட்டெயிலாக புரியும், எந்தெந்த இடத்துல நம்ம தப்பு பண்ணக்கூடாது அப்படின்றத டீட்டெயிலாக உங்களுக்கு புரியுன்றதுக்காண்டி நான் இப்படி கரெக்டாக உங்களுக்கு வச்சு காமிக்கிறேன். இப்போ இந்த ஓரத்தில் கார்னரில் கரெக்டாக வச்சுட்டு ப்ளவுஸோட கழுத்தோட உயரத்தை நம்ம மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணதுக்கப்புறம் இப்போ வந்து இது யூஸ் பண்ண ப்ளவுஸ், இப்போ மேலே இருக்க ப்ளவுஸ் வந்து யூஸ் பண்ண ப்ளவுஸ். அதனால் நம்ம வந்து யூஸ் பண்ண ப்ளவுஸ் வந்து நம்ம கழுத்து இழுத்து போடுவோம் பார்த்திங்களா, நம்ம போடுறப்ப நல்லா கழுத்து விரும்பி கொடுத்து போகும். அப்போ யூஸ் பண்ணி வாஷ் பண்ண அந்த ஷேப்புக்கு தகுந்த அளவுக்கு அந்த ப்ளவுஸ் மாறிடும். அப்போ நம்ம அதே அளவுக்கு வச்சு கழுத்து மார்க் பண்ணிட்டோம்னா கண்டிப்பாக ஷோல்டர் இறங்குறதுன்றது கண்டிப்பாக நடக்கும். அப்போ அப்படி வராமல் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து நம்ம இருக்க அளவு நான் இப்படி போட்டுறேன்னு வச்சுக்கோங்களேன், அதே அளவில் மார்க் பண்ணால் கண்டிப்பாக உங்களுக்கு ஷோல்டர் ஃபால் ஆகும். அதுலேருந்து ஒரு 1/4 இன்ச் வந்து உள்ளடங்கி, இப்போ 1/4 இன்ச் வந்து உள்ளடங்கி நீங்கள் வந்து மார்க் பண்ணிக்கணும். இப்போ எனக்கு இந்த இடத்துல கரெக்டாக இருக்குது, நான் மார்க் பண்ணிக்கிறேன்.
நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா அதே இடத்துல வச்சுட்டு இந்த இடத்துல எங்கே மார்க் பண்ணுமோ அந்த இடத்துல வந்து கழுத்தோட எண்டு பாயிண்ட் முடிவு பார்த்திங்கன்னா அந்த இடத்துல வச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ஷோல்டரோட அகலத்தை மார்க் பண்ணிவிட்டு பிடிச்சு தைக்கிறதுக்காண்டி ஷோல்டரும் ஸ்லீவும் பிடிச்சு தைக்கிறதுக்காண்டி ஒரு 1/4 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா வந்து மார்பு சுற்றளவு, இது வந்து மார்பு சுற்றளவு மார்க் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், எந்த சுருக்கமும் இருக்கக்கூடாது. மார்பு சுற்றளவு மார்க் பண்ணுறப்ப கரெக்டாக இந்த இடத்துல வச்சுட்டு இந்த கையை வந்து நல்லா இப்படி எடுத்து விட்டுட்டு இந்த ஆம்கோலும் இந்த கழுத்தும் ஜாயிண்ட் ஆகிற இடத்துல இந்த மாதிரி கையை வச்சுக்கோங்க. வச்சுட்டு அப்போ தான் நம்மளுக்கு விலகி கொடுக்காது. கரெக்டாக இந்த மாதிரி வச்சுட்டு உங்களுக்கு எந்த இடத்துல மார்பு சுற்றளவு வருதோ அந்த இடத்துல நீங்கள் கரெக்டாக மார்க் பண்ணிக்கோங்க. ஓவராலாக பேக் பார்ட் நம்ம எடுத்தாச்சு. இப்போ எடுத்த பேக் பார்ட்டை வந்து ஃபுல்லாக வந்து லைன் பண்ணிக்கலாம். ஒரே டைமில் நீங்கள் எல்லாத்தையுமே லைன் பண்ணி மார்க் பண்ணிட்டீங்க அப்படின்னா வந்து ரொம்பவே ஈஸி. கட்டிங்கிறது ரொம்பவே ஈஸி ஆயிரும். நீங்கள் அலோ ப்ளவுஸில் இருக்க கழுத்தையே நீங்கள் வந்து மார்க் பண்ணிக்கலாம். அதுவும் ரொம்ப ஈஸி தான். நான் வந்து எப்படின்றத உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ ஃபுல்லாக மார்க் பண்ணியாச்சா? இப்போ கழுத்தோட சென்டர் எது நம்மளுக்கு இப்படி ரெண்டாக போடுறப்ப கழுத்தோட சென்டர் பாயிண்ட் இது தான் நம்மளுக்கு. இப்போ அந்த கழுத்தோட சென்டர் பாயிண்ட் எடுத்துகிட்டு இந்த கார்னர் இருக்குது பார்த்திங்களா, அந்த ஓரத்தில் கரெக்டாக வச்சுக்கோங்க. ஓரத்தில் வச்சுட்டு இந்த கார்னரும் இந்த சென்டர் பாயிண்ட் கரெக்டாக மேட்ச் ஆகிற மாதிரி வச்சுட்டு உங்களுக்கு பர்ஃபெக்டாக அதே கழுத்து சைஸ் வேணும் அதே மாதிரி வேணுன்ற பட்சத்தில் நீங்கள் இந்த மாதிரி எடுத்துக்கலாம். இல்லைன்னா நீங்கள் நார்மலாக ரவுண்ட் ஷேப்பாக இருந்தால் ரவுண்ட் ஷேப்பு, இல்லைன்னா பானைக்கு யூனிக்கு அது மாதிரி எந்த டைப் வேணாலும் நீங்கள் போட்டு வரைஞ்சிக்கலாம். இப்படி போட்டிருக்கேன்னா அதை வந்து நான் அப்படியே வந்து ட்ரேஸ் அவுட் எடுத்துக்கிறேன். அந்த கழுத்து வளைவு வந்து எந்த மாதிரி வந்திருக்கோ அதை வந்து நான் அப்படியே எடுத்துக்கிறேன். இப்போ எடுத்தாச்சு. இப்போ கழுத்தோட வளைவு நம்மளுக்கு இதுதான். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா ஆம்கோல் வளைவு. ஆம்கோல் வளைவு எடுக்கிறதுக்கு நம்ம எப்போ எடுக்கிற மாதிரி எடுத்து இப்போ நம்ம கழுத்து ஆம்கோலோட வளைவு மார்க் பண்ணியாச்சு. மார்க் பண்ணதுக்கப்புறம் செக் பண்ணுறதுக்கு இந்த இடத்துல வச்சு நீங்கள் செக் பண்ணக்கூடாது. ஓகேங்களா? ஏன் அப்படின்னா வந்து நம்ம பிடிச்சு தைக்கிறப்ப இந்த பகுதி வந்து உள்பகுதியாக போயிடும். ஓகேங்களா? நம்ம அளவு வைக்கிறது எப்படி வைப்போம், ப்ளவுஸில் ஒரிஜினல் சைடு தான் வந்து வச்சு நம்ம கரெக்டாக மேட்ச் பண்ணி பார்ப்போம். அதனால் நம்ம எவ்வளோ பிடிச்சு தைப்பீங்க, நீங்கள் 1/4 இன்ச்சு பிடிச்சு தைக்கிறீங்க அப்படின்னா வந்து 1/4 இன்ச்சு கரெக்டாக வந்து எப்படி நீங்கள் மார்க் பண்ணிவிட்டு நம்ம அளவு ப்ளவுஸில் பேக் பார்ட் எடுத்துக்கோங்க. பேக் பார்ட் எடுத்துகிட்டு கரெக்டாக அதில் மேட்ச் ஆகுதா, நம்ம ஆம்கோல் சுற்றளவு வந்து நம்மளுக்கு கரெக்டாக வருதா அப்படின்னு பார்த்துக்கோங்க. ஏன் அந்த ஆம்கோல் சுற்றளவு கண்டிப்பாக பார்க்கணுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக பார்த்து தான் ஆகணும். ஏன் அப்படின்றத நான் சொல்லிடுறேன். நிறைய பேத்துக்கு வந்து இந்த ஸ்லீவில் வந்து இந்த பேக் பார்ட்டில் வந்து இந்த இடத்துல சுருக்கம் விழுகும். அந்த இடத்துல ஏன் சுருக்கம் விழுகுது அப்படின்னா வந்து இந்த இடத்துல நம்ம அதிகமாக துணி வச்சுட்டா கண்டிப்பாக அந்த சுருக்கம் விழுகும். நம்ம ஆம்கோலோட அளவுக்கு தகுந்த அளவுக்கு நம்ம துணி வைக்கலை அப்படின்னா வந்து இந்த ஆம்கோல் டைட் ஆயிரும். அதை விட அதிகமாக துணி வச்சிட்டோம் அப்படின்னா வந்து அந்த இடத்துல லூஸ் விழுந்து சுருக்க விழுக ஆரம்பிச்சிரும். அப்போ கரெக்டான ஆம்கோலோட மெஷர்மெண்ட் என்னவோ அதை எடுத்துகிட்டு நம்ம வந்து இருக்க அளவு ப்ளவுஸில் வச்சு நீங்கள் மார்க் பண்ணுறதா இருந்தால் நீங்கள் அப்படி மார்க் பண்ணிக்கலாம். இல்லை நம்ம ஆம்கோல் சுற்றளவு எடுக்கிறோன்னா அதை கரெக்டாக வச்சு மேட்ச் பண்ணிவிட்டு நம்மளுக்கு கரெக்டாக ஈக்குவலாக வருதா அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்த்துக்கிறது ரொம்பவே நல்லது. ஓகேங்களா? இப்போ பார்த்துட்டிங்கன்னா வந்து நான் கரெக்டாக வச்சு பார்க்குறேன். எனக்கு பார்த்திங்கன்னா ஒரு பாயிண்ட் அளவுக்கு தான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆகுது. அதனால் வந்து எனக்கு எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை. நம்ம ஸ்டிச் பண்ணும்போது அது கரெக்டாக மேட்ச். இந்தளவுக்கு ஒரு பாயிண்ட் அளவுக்கு உங்களுக்கு வந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து எந்த பிரச்சனையுமே கிடையாது. சப்போஸ் ஒரு 1/2 இன்ச் ஒரு 3/4 இன்ச் அதிகமாக வருது கம்மியாக வருது அப்படின்றப்ப வந்து நீங்கள் இந்த வளைவுகளில் வந்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? அந்த அளவுகளை வந்து மேலே ஏற்றியோ இல்லை கீழே இறக்கியோ அது மாதிரி போடுற மாதிரி இருக்கும். அதை மட்டும் நீங்கள் கொஞ்சம் கவனிச்சுக்கோங்க. இப்போ நம்ம ஃபுல்லாக மார்க் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ நம்ம வந்து கட்டிங் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நான் அப்படியே அடித்து திருப்புறதுனால இந்த கழுத்தோட வளைவு வந்து நான் கட் பண்ணி எடுக்கலை. இப்போ எந்தெந்த இடத்துல கட் பண்ணுமோ எந்தெந்த இடத்துல மார்க் பண்ணுமோ அந்தந்த இடத்துல வந்து ஆர்க் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஏன்னா அப்போ தான் நம்மளுக்கு தெரியும். நம்ம இந்த மார்க்கிங்கிறது வந்து இந்த சைடு மட்டும் தான் இருக்கும், எல்லா சைடு வந்து படியாது. அதனால் வந்து நம்ம ஆர்க் கட் பண்ணுறதுனால வந்து நம்மளுக்கு
தெரியும் எந்தெந்த இடத்துல கரெக்டாக நம்ம மார்க் பண்ணியிருக்கோம் அப்படின்றது. இப்போ பேக் பார்ட் ஃபுல்லாக ஃபினிஷ் ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஸ்ட்ரெயிட்டாக வந்து ஸ்லீவ் கட் பண்ணிடலாம். இப்போ ஸ்லீவ் கட் பண்ணுறதுக்கு துணி வந்து 2ஆக மடித்ததை வந்து 4ஆக ஃபோல்ட் பண்ணி ஓப்பன் சைடு ஃபுல்லாக உங்களுக்கு ஆப்போசிட் சைடு இருக்க மாதிரி நான் வச்சுருக்கேன். வச்சுட்டு இந்த சைடு ராயேஜ் இருக்கும் பார்த்திங்களா, அந்த இடத்துலேயே ராயேஜுக்காண்டி நான் வந்து ஸ்ட்ரெயிட் லைன் பண்ணிக்கிறேன். பண்ணிவிட்டு கீழ்ப்பக்கம் மடிச்சு அடிக்கிறதுக்காண்டி ஒரு ஸ்கேல் அளவுக்கு நான் லைன் பண்ணிக்கிறேன். சப்போஸ் வந்து எனக்கு இந்த அளவுக்கு துணி வேண்டாம், எனக்கு கம்மியாக தான் துணி இருக்குது அப்படின்றதுல நீங்கள் லைனிங் ப்ளவுஸாக இருந்தால் ஒரு 1/2 இன்ச் மட்டும் விட்டுக்கோங்க. இல்லை எனக்கு துணி கொஞ்சம் மொத்தமாக வேணும், நார்மல் ப்ளவுஸாக ஸ்டிச் பண்ண போகிறேன் அப்படின்றப்ப வந்து நீங்கள் கொஞ்சம் இதை விட ஒரு 1/4 இன்ச்சு, நம்ம எடுத்த அளவை விட ஒரு 1/4 இன்ச்சு மேலே ஏற்றி வச்சுக்கோங்க. இப்போ ப்ளவுஸோட பேக் ஸ்லீவ் எடுத்துக்கலாம். எடுத்துட்டு ஸ்லீவோட சுற்றளவு, அதாவது கையோட சுற்றளவு, இந்த லைனும் இந்த லைனும் மேட்ச் ஆகிற மாதிரி இந்த ஓரத்துலேயும் உங்களுக்கு கரெக்டாக இருக்கணும், அதாவது இந்த இடத்துலையுமே உங்களுக்கு கரெக்டாக மேட்ச் ஆகணும். அந்த மாதிரி வச்சுட்டு நீங்கள் ஸ்லீவோட சுற்றளவு மார்க் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஸ்லீவோட உயரம் மார்க் பண்ணிக்கோங்க. பிடிச்சு தைக்கிறதுக்காண்டி ஒரு 1/2 இன்ச். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா வந்து ஸ்லீவோட சுற்றளவு, அதாவது அடிங்கை சுற்றளவும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஸ்லீவோட இந்த கார்னரோட ஹைட்டு பிடிச்சு தைக்கிறதுக்காண்டி ஒரு 1/2 இன்ச். ஓகேங்களா? இப்போ நம்ம ஃபுல்லாக மார்க் பண்ணி எடுத்தாச்சு. எடுத்ததுக்கப்புறம் நீங்கள் இப்படியே ட்ரா பண்ணுறதா இருந்தால் கூட ட்ரா பண்ணலாம். இல்லை எனக்கு ப்ளவுஸில் அளவு ப்ளவுஸில் இருக்க மாதிரியே வேணும் அப்படின்றப்ப வந்து இதில் எனக்கு எந்த சுருக்கமுமே இல்லை, அதனால இதை நான் ரொம்ப நாளைக்கு முன்னாடி ஒரு ப்ளவுஸை அவங்களுக்கு ஸ்டிச் பண்ணி கொடுத்தேன். அதே திருப்பி நம்மளுக்கு வந்திருக்கு. இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா வந்து இந்த கீழே கார்னர்லேயும் கரெக்டாக வச்சுட்டு இந்த ஓரத்துலேயுமே இந்த கீழ் கார்னர்லேயே கரெக்டாக வச்சுட்டு இந்த ஓரத்துலேயுமே நான் கரெக்டாக வச்சுருக்கேன். வச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல எந்த இடத்துல நம்மளுக்கு ஸ்லீவ் ஜாயிண்ட் ஆகிருக்கோ அந்த இடத்துல ஒரு கை இந்த கையை அழுத்தி பிடிச்சி அந்த அழுத்தத்தோடதில் வந்து நம்ம இந்த மாதிரி லைன் எடுத்துகிட்டே வரணும். இப்போ கரெக்டாக நம்மளுக்கு இந்த இடத்துல மேட்ச் ஆகிருச்சு. இப்போ மேட்ச் ஆகிடுச்சுன்னா அப்படியே கட் பண்ணிடலாமான்னு கேட்டால் கட் பண்ணக்கூடாது. நம்ம ஸ்லீவ் எடுத்தோம், அந்த பேக் பார்ட் எடுத்தோம் பார்த்திங்களா, பேக் பார்ட்டை வச்சுட்டு இந்த மாதிரி நம்ம எந்த அளவு நம்மளுக்கு கரெக்டாக தேவையோ, அதாவது பிடிச்சி தைக்கிறதுக்காண்டி எக்ஸ்ட்ரா விட்டு போகும் பார்த்திங்களா, அந்த அளவே மார்க் பண்ணிவிட்டு அந்த அளவில் வந்து கரெக்டாக பேக் பார்ட்டோட ஆம்கோலையும் கரெக்டாக மேட்ச் ஆகுது அப்படின்னு பார்த்துக்கணும். எனக்கு பாருங்கள் கரெக்டாக மேட்ச் ஆகுது, எந்த ஒரு ஏற்ற இறக்கமுமே இல்லை. இப்போ எனக்கு கரெக்டாக மேட்ச் ஆகுது. 1/2 இன்ச் வந்து எக்ஸ்ட்ரா உள்பக்கத்துக்காண்டி கிளாத்து இட்டதுக்கப்புறம் ஃப்ரண்ட்டு குடஞ்சி கட் பண்ணுறதுக்கு இதே மெத்தட் எடுத்துக்கலாம். நான் வந்து இங்கிட்டு ஒரு 1 இன்ச் விட்டுட்டு இதில் வந்து ஒரு கர்வாக கொண்டுட்டு வந்துட்டு இங்கிட்டு ஒரு 1 இன்ச் விட்டுட்டு இந்த கர்வை கொண்டு போய் திருப்பி நான் இதில் ஜாயின் பண்ணிடுறேன். அவ்வளோதான். நான் ஸ்லீவ் கட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுறேன். நீங்கள் சேம் மெத்தட் ப்ளவுஸுக்கு ஸ்லீவுக்கு எந்த சைடு வந்து எப்படி எடுத்தீங்களோ, பேக்குக்கு எப்படி எடுத்தீங்களோ அதே மாதிரி ஃப்ரண்ட்டுக்கு வச்சு கூட நீங்கள் கட் பண்ணலாம். அதுவும் பர்ஃபெக்டாக வரும். இப்போ ஆர் கட் பண்ணிக்கிறேன், சென்டர் ஆர் கட் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து ஃப்ரண்ட் வந்து குடஞ்சி கட் பண்ணிடலாம். கட் பண்ணி எடுக்கிறப்ப இந்த மாதிரி ஸ்லீவ் ஷேப்பில் வந்து உங்களுக்கு வரணும். ஃப்ரண்ட் வந்து தெரிகிறதுக்காண்டி அங்கே ஒரு ஆர் கட் பண்ணிக்கிறேன். இப்போ நம்மளுக்கு ஸ்லீவ் முடிஞ்சிருச்சு, பேக் பார்ட்டு முடிஞ்சாச்சு. இப்போ ஃப்ரண்ட்டு தான் நம்ம எடுக்க போகிறோம். ஃப்ரண்ட்டுக்கு வந்து நம்ம கிராஸ் கட்டிங் தான் நம்ம எடுக்கிறோம். கிராஸ் கட்டிங்கிறது எப்படி போடணும் நிறைய பேருக்கு வந்து டவுட் இருந்துக்கிட்டே இருக்குது. கிராஸ் கட்டிங்கிறது தெளிவாக சொல்லிடுறேன். நூல் இலைகள்லாம் வந்து இப்போ நம்ம இப்படி போடுறப்ப நேராக இருக்கும். நூல் இலைகள்லாம் வந்து கிராஸாக வந்துச்சு, அதாவது இந்த வாக்கில் போடுறப்ப இது நேராக இருக்குது. பட் நம்ம இந்த வாக்கில் வந்து இப்படி போடுறோம், ப்ளவுஸை போடுறோம்னா வந்து கிராஸாக இருக்கும் பார்த்திங்களா, அதுதான் கிராஸ் கட்டிங். கிராஸ் கட்டிங் போடுறதுக்கு முக்கியமான ரீசன் என்னன்னு கேட்டிங்கன்னா வந்து ஃபிட்டிங் பர்ஃபெக்டாக இருக்கும். சப்போஸ் நம்மளுக்கு கப் சைஸ் லூஸ் ஆகிடுச்சுனாவோ கப் சைஸ் டைட் ஆகிடுச்சுனாவோ அதுக்கு தகுந்த அளவுக்கு அது வந்து துணி வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கும். ஏன்னா அப்படின்னா வந்து இழுவத்தன்மை அதிகமாக இருக்கனால அதுக்கு தகுந்த அளவுக்கு அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கும். அதனால தான் நம்ம கிராஸ் கட்டிங் வந்து நிறைய பேர் விருப்பப்படுவாங்க. அது இல்லாமல் வந்து நல்லாவே பர்ஃபெக்டாக கம்ஃபர்ட் வந்து பர்ஃபெக்டாக இருக்கும். அதனால தான் கிராஸ் கட்டிங் யூஸ் பண்ணுறோம்.
இப்போ ப்ளவுஸோட ஃப்ரண்ட் பார்ட் வந்து நம்ம மார்க் பண்ணிடலாம். மார்க் பண்ணுறதுக்கு வந்து நம்ம கிராஸ் கட்டிங் தான் சொன்ன மாதிரியே நம்ம கிராஸ் கட்டிங் தான் எடுத்திருக்கோம். இப்போ பேக் பார்ட் இருக்குது பார்த்திங்களா, பேக் பார்ட்டை கரெக்டாக அந்த ஸ்லீவ் நம்ம கட் பண்ண அந்த கார்னர் வரும் பார்த்திங்களா, அந்த கார்னரில் கரெக்டாக போட்டுக்கோங்க. உங்களுக்கு ஃப்ரண்ட் பார்ட்டில் எந்த ஒரு மிஸ்டேக் வராமல் கிராஸ் வந்து கரெக்டாக இருக்கணும். அப்படின்றப்போ வந்து நீங்கள் இந்த மெத்தட் வந்து நீங்கள் ட்ரை பண்ணலாம். இந்த கார்னர் இருக்குது பார்த்திங்களா, அந்த கார்னரில் கரெக்டாக நீங்கள் போட்டுக்கோங்க. அது வந்து ஓப்பன் சைடு உங்கள் சைடு இருந்தாலும் சரி, உங்களுக்கு ஆப்போசிட் சைடு இருந்தாலும் சரி, அது உங்கள் விருப்பம், எப்படி வேணாலும் போட்டுக்கலாம். அதை இந்த மாதிரி ஆனால் லாஸ்ட்டில் வந்து இந்த கார்னரில் வந்து இந்த மாதிரி இருக்கணும். ஓகேங்களா? இப்போ போட்டுட்டு ஃபுல்லாத்தையும் மார்க் பண்ணிக்கோங்க. அதாவது பேக் பார்ட்டை வந்து ஃபுல்லாக அப்படியே ட்ரேஸ் அவுட் எடுத்துக்கோங்க. எப்படி எப்படி இருக்கோ அந்த அளவுலாம் ஃபுல்லாக ட்ரேஸ் அவுட் எடுத்துக்கோங்க. இப்போ ஃபுல்லாக நம்ம ட்ரேஸ் அவுட் எடுத்தாச்சு. எடுத்ததுக்கப்புறம் ஃபஸ்ட்டு எல்லாத்தையும் ஒரு லைன் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம வந்து கையில் தான் ட்ரா பண்ணியிருப்போம். இது கொஞ்சம் கோணல் மாடலாக இருக்கும். நேராக இருக்க மாதிரி ஃபஸ்ட்டு ட்ரா பண்ணிக்கோங்க. இப்போ ஃபுல்லாக வரைஞ்சதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா வந்து இந்த கார்னர் இருக்குது பார்த்திங்களா, அந்த கார்னரில் ஒரு 1/4 இன்ச் வந்து எக்ஸ்ட்ரா மார்க் பண்ணிக்கணும். ஏன் அப்படின்றத இப்போ நான் டீட்டெயிலாக உங்களுக்கு சொல்கிறேன். ஏன் இந்த 1/4 இன்ச் வந்து கண்டிப்பாக ஏன் எக்ஸ்ட்ரா மார்க் பண்ணணும் அப்படின்றத உங்களுக்கு நான் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ இது வந்து ப்ளவுஸோட ஃப்ரண்ட் பார்ட். ஓகேங்களா? இது ப்ளவுஸோட ஃப்ரண்ட் பார்ட்டு. இது வந்து நெக்லைன். இது வந்து நெக் வந்து ஸ்டார்ட் ஆகிற இடம். இது வந்து எண்டு முடிகிற இடம். இப்போ ப்ளவுஸோட ஃப்ரண்ட் பார்ட் நம்ம எடுத்துக்கலாம். ஃப்ரண்ட் பார்ட் எடுத்துகிட்டு ஃபஸ்ட் நெக்லைன் வந்து மார்க் பண்ணிக்கலாம். நெக்லைன் நம்ம எந்த இடத்துல மார்க் பண்ணமோ ஸ்டார்ட் பண்ணுமோ அந்த இடத்துல இப்படி கரெக்டாக வச்சுக்கோங்க. இந்த ஸ்லீவ் வந்து உள்பக்கமாக எடுத்து விட்டுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு போகிறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி வச்சுட்டு இப்போ நான் எப்படி வச்சுருக்கேன் பார்த்தீங்களா. இப்போ கரெக்டாக இந்த நெக் வந்து எங்கே முடியுது, இந்த ஃபஸ்ட்டு கோட்டில் முடியுது. இப்போ இந்த ஃபஸ்ட்டு கோட்லேயே நீங்கள் வந்து வச்சு கட் பண்ணிட்டீங்க அப்படின்னா வந்து இந்த ஹூக் பட்டி வி பட்டி ஜாயின் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுவீங்க, நம்ம ஹூக் பட்டி வி பட்டி ஜாயின் பண்ணுறதுக்கு இந்த இதில் எடுத்துருவோம். அதாவது இந்த அளவில் எடுத்து மார்க் பண்ணிடுவோம். அப்போ நம்ம இந்த அளவில் எடுத்து மார்க் பண்ணிட்டோன்னா கழுத்தும் சின்னதாகிரும், ஃப்ரண்ட்டுக்கு வந்து கப்பும் வந்து கரெக்டாக இருக்காது. அப்போ ஃப்ரண்ட்டோட கப்பும் வந்து நம்மளுக்கு டைட் ஆயிரும். ஓகேங்களா? அதனால் வந்து ஒரு 1/4 இன்ச் வந்து நீங்கள் விட்டுட்டு ஹூக் பட்டி வி பட்டி விட்டுட்டு நீங்கள் வந்து இந்த மாதிரி மார்க் பண்ணுறப்போ உங்களுக்கு பர்ஃபெக்டாக இருக்கும். நம்ம சேம் கழுத்து, நம்ம அந்த கழுத்தை வந்து அப்படியே மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணிவிட்டு ப்ளவுஸோட ஹூக் பட்டி சைடு இருக்க அளவை மார்க் பண்ணிவிட்டு டாட் பிடிக்கிறதுக்கும் கீழே மடிச்சு அடிக்கிறதுக்கும் வந்து ஒரு 1 இன்ச் வந்து எக்ஸ்ட்ரா மார்க் பண்ணிக்கிறேன். மார்க் பண்ணிவிட்டு இடுப்போட இது ஆம்கோலுக்கு பிடிச்சு தைக்கிற பகுதி, அந்த பிடிச்சு தைக்கிறதுக்கு எக்ஸ்ட்ரா 1/4 இன்ச் வந்து கீழே இறக்கமாக மார்க் பண்ணிவிட்டு கரெக்டான அளவு மார்க் பண்ணிவிட்டு அந்த இடத்துல வச்சுட்டு நீங்கள் இடுப்போட உயரத்தை, அதாவது ஃப்ரண்ட்டோட இடுப்போட பெல்ட் ஜாயின் பண்ணுறதுக்கு இல்லாமல் உயரத்தை நீங்கள் மார்க் பண்ணிவிட்டு 1/4 இன்ச் வந்து பிடிச்சு தைக்கிறதுக்காண்டி மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு ஃப்ரண்ட்டு உயரம், ஃப்ரண்ட்டு உயரத்தை வந்து இதுவும் கிராஸ் பீஸ், கிராஸ் கட்டிங்க. கிராஸ் கட்டிங்கிறப்போ நம்ம இழுத்தா நல்லா இழுவை கொடுக்கும். உங்களுக்கு தெரியுதா? நல்லா இழுவை கொடுக்கும். இப்போ கீழே இருக்க பீஸும் நல்லா இழுவை கொடுக்கும். அப்போ அதனால் ரொம்ப நீங்கள் இழுக்காமல் நார்மலாக மினிமலாக நீங்கள் எவ்வளோ வைக்க முடியுமோ நீங்கள் அதே அளவு வச்சுக்கோங்க. வைக்கிறப்ப வந்து இந்த கழுத்துலேருந்து ஒரு 1 இன்ச் மட்டும் தள்ளி வச்சுக்கோங்க. ரொம்ப தள்ளி வைக்காதீங்க. இன்னும் ரொம்ப தள்ளி வச்சுட்டோம் அப்படின்னா வந்து உங்களுக்கு வந்து ஃப்ரண்ட்டோட டாட் வந்து தள்ளி போகிறதுக்கு ரொம்பவே சான்ஸ் இருக்குது. ஓகேங்களா? அதனால் இருக்க அளவை நம்ம அப்படியே வந்து வச்சுக்கலாம். இப்போ நான் எப்படி வச்சுருக்கேனோ சேம் மெத்தடில் நீங்கள் வச்சுக்கோங்க. ரொம்பவும் இழுக்காமல் ரொம்பவும் லூஸ் கொடுக்காமல் பர்ஃபெக்டான அளவை நீங்கள் கரெக்டாக மேட்ச் பண்ணிக்கோங்க. மேட்ச் பண்ணிட்டு எந்த இடத்துல எனக்கு கரெக்டாக வருதோ அந்த இடத்த மார்க் பண்ணிவிட்டு
1/4 இன்ச் வந்து பிடிச்சு தைக்கிறதுக்காண்டி மட்டும் மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு ஸ்ட்ரெயிட்டாக வந்து நான் லைன் பண்ணிக்கிறேன். லைன் பண்ணியாச்சா? இப்போ இந்த இடத்தையும் இப்போ இந்த பார்ட்டும் ஜாயிண்ட் ஆகிற மாதிரி ஒரு வி ஷேப்பில் எடுத்துக்கோங்க. இது பிகினர்ஸாக இருக்கவங்களுக்கு நான் அந்த மெத்தட் சொல்கிறேன். ஓகேங்களா? இப்போ நீங்கள் 1.25 இன்ச்சு பிடிக்கிறதா இருந்தால் இதில் வந்து 1.25, இதில் வந்து 1.25 வந்து நீங்கள் மார்க் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் அளவு ப்ளவுஸில் இருந்தே பிடிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நான் சொல்கிற மெத்தட் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதிலேருந்து டாட்டோட உயரத்தை மார்க் பண்ணிக்கிறேன். டாட் வந்து கீழே உள்பக்கம் வந்து ஒரு 1.25 இன்ச் வந்து பிடிச்சிருக்காங்க. அந்த 1.25 வந்து இங்கே ஒரு 1.25, இங்கே ஒரு 1.25 வந்து மார்க் பண்ணிக்கிறேன். அது வந்து ஸ்ட்ரெயிட் லைனாக எடுத்துக்கோங்க. ஓகேங்களா? இப்போ இந்த இடத்துல வந்து ஒரு 1/4 இன்ச் பிடிச்சி வச்சுருவோம். இங்கே வந்து இதுக்கு 2த்துக்கும் சென்டரில் வந்து டாட் பாயிண்ட் வந்துடும். அந்த டாட் பாயிண்ட்டும் எந்த அளவுக்கு வந்து நம்மளுக்கு கரெக்டாக இருக்குது, உயரம் எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு உயரத்தை நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. போட இப்போ 3வது டாட் வந்து இதில் வந்து இந்த சென்டரு. இப்போ இதில் வந்து இந்த சென்டரில் நீங்கள் எடுத்துக்கலாம் 3வது டாட்டு. அதை நம்ம டாட் பிடிக்கும் போதே இது வந்து தானாலே வந்துடும். இதை ரெண்டையும் அமுக்கி பிடிச்சிங்கன்னா அந்த பாயிண்ட் வந்து கிடைக்கும் உங்களுக்கு ஸ்டிச் பண்ணுறப்ப. அப்போ நீங்கள் அந்த டாட் பாயிண்ட் எடுத்துக்கலாம். இப்போ ஃப்ரண்ட்டு ஆம்கோல் லைட்டாக வந்து ஒரு 1/2 இன்ச் மட்டும் குறைஞ்சி கட் பண்ணால் நீங்கள் போதும். ரொம்ப குறையணும்னு அவசியம் கிடையாது. ஓகேங்களா? இப்போ ஓவராலாக நம்ம வந்து ஃபுல்லாக மார்க் பண்ணியாச்சு. இப்போ இந்த பார்ட், இந்த கழுத்தோட பார்ட் வந்து ஒரிஜினல் அளவு இதுதான் நம்மளுக்கு. பட் நம்ம இந்த இடத்துல விட்டிடக்கூடாது. ஒரு 1/4 இன்ச் வந்து உள்பக்கம் துணி விட்டு தான் நம்ம வந்து கட் பண்ணணும். இப்போ ஓவராலாக வந்து நம்ம ஃப்ரண்ட் பார்ட் வந்து மார்க் பண்ணியாச்சு. இப்போ ஃபுல்லாக நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். ஃபுல்லாக வந்து கட் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ ஃபுல்லாக நம்ம வந்து கட் பண்ணி முடிச்சாச்சு. ஃப்ரண்ட் பார்ட் ஓகே. இனிமேட்டு வந்து நம்ம வந்து பெல்ட் மட்டும் கட் பண்ணவும், அவ்வளோதான். ப்ளவுஸ் வந்து ஃபினிஷ் ஆகிடும். இப்போ பெல்ட்டு கட் பண்ணுறதுக்கு இது பேக் பார்ட்டு, இது வந்து ஃப்ரண்ட் பார்ட். ஓகேங்களா? இந்த மாதிரி வச்சுக்கோங்க. வச்சுட்டு இதை வந்து இப்படி ஸ்டாப்லர் பின்னை அடிக்க முடிஞ்சால் நீங்கள் ஸ்டாப்லர் பின்னை அடித்து நீங்கள் வந்து செக்யூர் பண்ணிக்கோங்க. இல்லை என்னால் ஸ்டாப்லர் பின்னை அடிக்க முடியல அப்படின்னா வந்து அழுத்தி பிடிச்சி இந்த மாதிரி வந்து இப்படி வந்து அழுத்தி விட்டுக்கோங்க. அழுத்தி விட்டதுக்கப்புறம் இப்போ இந்த சைடு அளவு எவ்வளோ இருக்குன்னு பார்த்துக்கோங்க. இந்த இடத்துல வந்து இந்த கார்னர் முடியுது பார்த்திங்களா, அதில் வந்து எனக்கு ஒரு 2.5 இன்ச்சு, இதுலேருந்து ஒரு 2 இன்ச். இல்லை இப்படி அளவெடுக்க கஷ்டமாக இருந்துச்சுன்னா ஒன்று ஸ்டாப்லர் பின்னை எடுத்துகிட்டு கரெக்டாக எந்தெந்த இடத்துல மார்க்கிங் பண்ணணுமோ அந்த இடத்துல வச்சுட்டு ஒரு ஸ்டாப்லர் அடிச்சுக்கோங்க. ரொம்ப பர்ஃபெக்ட் அண்ட் ஈஸி மெத்தட். ஃபுல்லாகவே வந்து ஸ்டாப்லர் பின் வச்சு ஃபுல்லாக மார்க் பண்ணதை ஃபுல்லாகவே டாட் பாயிண்ட் வந்து நீங்கள் வந்து ஸ்டாப்லர் பின் வச்சு ஸ்டாப்லர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு இதோட ஹைட் வந்து மெஷர் பண்ணிக்கலாம். நம்ம தையலுக்கு சேர்க்காம நான் ஹைட் வந்து மெஷர் பண்ணுறேன். இது வந்து மொத்தமாக 3.25 இருக்குது. தையலுக்கு வந்து 1/2 இன்ச் சேர்த்தா மொத்தம் 3.25 வந்துடும். அதே மாதிரி இந்த இடத்துல வந்து 2.5 இன்ச் இருக்குது. தையலுக்கு 1/2 இன்ச் சேர்த்தா 3 இன்ச் வந்துடும். அதே மாதிரி இந்த இடத்துல வந்து 2.25 இன்ச் வருது. 2.25 இன்ச் வருது. தையலுக்கு வந்து 1/2 இன்ச் சேர்த்தா 2.25.
மொத்தமாக வந்து இப்போ நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து டபுளாக எடுத்துக்கலாம் கிளாத்தை. ஒன்ஸ் இதோட அகலத்தையும் மார்க் பண்ணிக்கலாம் எவ்வளோ வருதுன்ட்டு. இன்றைக்கி 8 இன்ச் வருது கரெக்டாக. கீழே மடிச்சடிக்கிறதுக்காண்டி ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஸ்கேல் அளவுக்கு லைன் பண்ணிக்கலாம். இந்த சைடு வந்து 3.25, நடுவில் வந்து 2.25, இந்த சைடு வந்து 3.25. இப்போ இதை நம்மளுக்கு வந்து பெல்ட்டு வந்து ஃபுல்லாக கட் பண்ணிக்கலாம். இப்போ தையலுக்கு சேர்த்து தான் நம்ம கட் பண்ணுறோம். கட் நம்ம ஸ்டிச் பண்ணுறப்ப நம்மளுக்கு கரெக்டாக வந்து மேட்ச் ஆகி நின்றோம். ஓவராலாக நம்ம வந்து பேக் பார்ட், ஃப்ரண்ட் பார்ட், ஸ்லீவ் எல்லாமே கட் பண்ணி முடிச்சாச்சு. இனிமேட்டு லைனிங்கில் வச்சு நம்ம கட் பண்ணி எடுத்துக்க வேண்டியதான். இந்த சைஸ் என்னவோ அந்த சைஸை விட ஒரு 1/2 இன்ச் வந்து எக்ஸ்ட்ரா கிளாத் விட்டு மட்டும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் ஸ்டிச்சிங் வீடியோவில் நான் உங்களுக்கு பார்க்குறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.